ஆவி முதல் அது வருகை குறித்து சில காரியங்களை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் பெந்தேகோஸ்தே நாள் அதை கொண்டாடினார்கள். அதை குறித்து நான் உங்களுக்கு அதில் டச் பண்ணி விட்டேன். ஆனால் இந்த நாட்களில் அதை குறித்து தியானம் பண்ண பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். யோபேல் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். யோபேல் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 28வது வசனம். அதற்கு பின்பு பாருங்க, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உம்முடைய குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் என்னது ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் பாருங்க, ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். அந்நாளில் யார் ஆவி ஊற்றுவாராம்? அவர் ஆவியை ஊற்றுவார். மாம்சமான யாவர் மேலும் சொல்றாரு. அதுல குறிப்பா மூப்பர்கள், வாலிபர்கள், குமாரர்கள், குமாரத்திகள், விசேஷமாக ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இந்த வாக்கை உரைத்தார் என்று பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வாக்கு தத்தமாக்கும். இது கிமு 800 700க்குள் இந்த வாக்கு தத்தம் யோவேல் தீர்க்கதரிசியால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் என்று பார்க்கிறோம். அப்போ ஸ்தோத்திரம். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆமாம், அந்த நாட்களில் இப்படி அல்ல, நான் மாம்சமான யாவர் மேலும் குமாரர், குமாரத்தி, வாலிபர், மூப்பர், ஸ்தோத்திரம், ஊழியக்காரர்கள் மேலே தான் வந்தார், ஊழியக்காரிகள் மேலே வரல. அதனால கர்த்தருடைய வாக்கு சொல்லுகிறது, யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார்னு பார்க்கிறோம். ஆமாம், ஸ்தோத்திரம். இப்போ கிபி 2025. ஆனால் இந்த வாக்கு எப்போ நிறைவேறினது என்றால், ஸ்தோத்திரம், கிபி 1 நூற்றாண்டில் இந்த வாக்கு தத்துவம் என்ன செஞ்சது? நிறைவேறியது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ எவ்வளோ வருஷங்கள் கழிந்த பின்பு இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறியது என்று நம்ம பார்க்கின்றோம். சரி, இப்போ இந்த வார்த்தைக்கு சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படலை. அதற்கு பதிலாக ஒரு செயலை செய்வதற்கு அவர் வருவார், போவார். நிரந்தரமாக பழைய ஏற்பாட்டில் தேவ மனிதர்களோடு அவர் தங்கி இருக்கவில்லை என்று நான் பார்க்கிறோம். ஒரு செயலை செய்வதற்கு ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வார். அந்த செயலை முடித்தவுடன் அவர் திரும்ப போய்விடுவார். வருவார், போவார். இப்படி தான் இருந்தது. வருவார், போவார். அப்படி தான் பழைய ஏற்பாட்டில் இருந்தது என்று நம்ம பார்க்கின்றோம். நம்ம ஆதியாம் புஸ்தகத்திலிருந்து 5 புஸ்தகத்தை எழுதின மோசே பாருங்க, மோசே குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை குறித்து ஆதியாம் புஸ்தகத்திலே தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு என்று வருகிறது. ஆனால் சோத்திரம் இதற்கு பிற்பாடு என்ன வருகிறதுனா மோசே தான் பாய்க்கிறோம். மோசே குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னா, என்னாகும் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 24 26 வரை படித்து பார்த்தா அங்கே அவன் மேலே பரிசுத்தவான் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11:25 கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இருந்த நில்லுங்க, பரிசுத்தான் எங்க இருந்தாரு? அவன் மேல் இருந்தார் அப்படி சொல்லப்படுறது. யார் மேல இருந்தா? அவன் மேல் இருந்தான்னு பார்க்கிறோம். இப்போ மோசையின் காலம் முடிந்த உடனே யோசுவாவின் காலம் வருகிறது. என்னாகமும் 27வது அதிகாரத்தில் 17, 18 நீங்கள் படித்து பார்த்தா கர்த்தர் சொல்ல, உன் மேலே இருக்கிற கையை அவன் மேலே, உன் மேலே இருக்கிற பரிசுத்த ஆவி அவன் மேலே போட்டுன்னு கர்த்தர் சொல்கிறான்னு பாய்க்கிறோம். என்ன செய்த? அப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்த வான்களில்
ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதுக்கு கிதியோன் ஒரு சாட்சி. கிதியோன் நியாயாதிபதி 6:34 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியான், கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். சிம்சோனின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். நீங்க நிறைய இடத்துல இறங்கினார் தான் சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆமென், சோத்திரம். அந்த கர்த்தருடைய ஆவியான் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் மேல் இறங்கினார். அவனுக்கு உள்ள நிரந்தரமா இல்லை, மோசைக்குள்ள நிரந்தரமா இல்லை, யோசுவாவுக்குள்ள நிரந்தரமா இல்லை. அப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் என்ன சொல்ற, அவங்க மேலே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நிரந்தரமா அவர்களுக்குள்ள இல்லை. ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு மனிதனை பரிசுத்தாவின் தெரிந்து கொள்வார். அந்த காரியத்தை அந்த மனிதர் கொண்டு செய்து முடித்தவுடனே அவர் அந்நேரமே அந்த மனிதனை விட்டு அவர் போய்விடுவார் என்று நாம் பார்க்கிறோம். அதான் பழைய ஏற்பாட்டில் வருவார் போவார் அப்படி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அதே போலதான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா மேலே தான் சொல்ல, எலியா அவன் சொல்ற அவன் மேலே இருக்கிறாதா எலிசா மேலே இறக்கு அப்படின்னு தான் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இப்படி அவன் என்ன செஞ்சிடறது, எலியா மேலே அந்த சால்வை விழுகிறது என்று பார்க்கிறோம். இப்படி அவங்க மேல் மேல் என்றுதான் அது சொல்லப்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அவங்க மேலே இருந்தார், ஸ்தோத்திரம், இறங்கினார். இப்போ ஊற்றுதலுக்கும் இறங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த நல்லா கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஆமா, ஊற்றுதலுக்கும், ஊற்றுதல் தண்ணியை போல ஊற்றி விடுறதுக்கும், ஆமா ஸ்தோத்திரம், அவர் எப்படி ஊற்றப்பட்டார் என்பதை நம்ம பின்னால பார்க்கலாம். இது இறங்கினார், அவர் இறங்கி அந்த காரியத்தை அவர் செய்துட்டு போயிடுவார், அவ்வளவுதான். அவர்களுக்கு உள்ளாக, மோசைக்கு உள்ளாக, யோசுவாவுக்கு உள்ளாக, எலியாவுக்கு உள்ளாக பரிசுத்தாவி நிரந்தரமா தங்கி இருந்தார் என்று அந்த பழைய ஏற்பாட்டு தேவ மனிதர்களை குறைத்து நான் மதிப்பிடவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் வருவார், கிருபைகளை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். அந்த கிருபை வல்லமையினால அந்த மனிதன் மூலம் அந்த செயல்கள் முடிந்த உடனே பரிசுத்தாவியானவர் அந்த மனிதனை விட்டு அவர் போய்விடுவார் என்று நான் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் என்ன செய்கிறார் என்றால், ஆவியானவர் கொடுக்குற வாக்கு தத்தம் தான், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நீங்கள் பார்ப்பீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலலாம் ஊழியக்காரிகள் மேலே பெரிய காரியத்தை செய்ததாக அதிகமாக காண முடியாது. ஒரு சில பெண்கள், அது இந்த தெபரால் போன்ற பெண்களை கர்த்தர் பயன்படுத்தினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆவியானவர் அந்த அம்மா மேலே இறங்கினார். அந்த அம்மா ஒரு தீர்க்கதரிசி. அந்த அம்மாவை கூப்பிட்டான், ஆனால் பாராக் தான் போனான் என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்க, அந்த அம்மா மேலே இறங்கி அந்த அம்மாவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லப்படலை. தீர்க்கதரிசி இது அந்த காரியங்களை அவங்க செஞ்சாங்க அப்படி பார்க்கிறோம். நியாயாதிபதியாக கர்த்தர் வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். என்ன காரணம், இந்த வாக்கு தத்துவம் கொடுக்க காரணம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு மனுஷர்கள் யாவர் மேலும் அவர் இருந்தார், அவ்வளவுதான். ஆனா அதற்கு பிற்பாடு தான் கடைசியாக இந்த வசனம் வாக்கு கொடுக்கப்படுகிறது. நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுமை. யாவருங்கிறது சொல்லப்பட்ட குமாரர், குமாரத்தி, மூப்பர், வாலிபர்கள், ஆமா சோத்தரிக்கிறோம், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் மேலும் ஆமே என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு தத்துவம் யோவேல் மூலம் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென், அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு அப்படியே வாங்கலாம். நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இதுலேயும் ஒரு சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் புதிய ஏற்பாட்டு வருகிற பொழுது நீங்கள் சகரியா, எலிசபெத்து அவங்க புதிய ஏற்பாட்டு ஆட்களா பழைய ஏற்பாட்டு ஆட்களா சொல்லுங்க பார்க்கலாம். சகரியா, எலிசபெத்து யார் சொல்றா? புதிய ஏற்பாட்டு ஆட்கள், பழைய ஏற்பாட்டு ஆட்கள். அது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. பழைய ஏற்பாட்டு ஆட்கள். சகரியா, எலிசபெத்து பழைய ஏற்பாட்டு ஆட்கள். ஓகேவா? அவங்க புதிய ஏற்பாட்டு ஆட்கள் கிடையாது. ஏன்னா அவன் பழைய ஏற்பாட்டு படி தான் என்ன செய்யறான், தூபம் காட்டுகிறான்னு பார்க்கிறோம். புரியுதுங்களா? அவன் பழைய ஏற்பாட்டு ஆள். ஏன்னா அந்த வம்ச வழியில ஆசாரிய ஊழியத்தை அவன் செஞ்சான்.
ஆமென். சோத்திரம். இன்னைக்கு ஆசாரி ஊழியம் நமக்கு என்ன ஊழியம்? ஆமென். இன்னைக்கு தூபம் போட்டுக்கிட்டா நடக்கிறோம். இன்னைக்கு அவன் பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரன், பழைய ஏற்பாட்டு ஆட்கள் அவன் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க பாருங்க, இந்த சகரியா குறித்து நீங்க நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். நீங்க சகரியா, எலிசபெத், யோசேப்பு, மரியாள், இயேசுவை பெற்றெடுத்த மரியாள் புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. நீங்க அதை மனசுல வச்சுக்காங்க. இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஆட்கள், புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்த அதன்படிதான் அவங்க இருந்தாங்கன்னு பார்க்கிறோம், அதன்படிதான் அவங்க நடந்தான்னு பார்க்கிறோம், அதன்படிதான். ஏன்னா நீங்க பழைய ஏற்பாடுல நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ யோசேப்பு, நல்லா கவனிங்க, யோசேப்பு தன் மனைவி கர்ப்பவதி ஆயிட்டா. என்னது இருக்கு? நிச்சயம் தான் நடந்திருக்கு, அதுக்குள்ள குழந்தை உண்டாயிற்று. இவன் நீதிமானா இருந்தபடினால் மனைவியை அவமானப்படுத்த மனம் இல்லாமல் ரகசியமா தள்ளிவிட மனதா இருந்தான். அவ்வளவுதான். கொஞ்சம் நினைச்சான், நமக்கு சரிப்பட்டு வராது நினைச்சான், அப்படிதானே? சந்தேகம் வந்துட்டு, சந்தேகம் இருந்துட்டு. அப்ப நான் பாருங்க, அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல, ஆமா, திருமணத்துக்கு முன்பாக ஒரு பெண், ஆமா சோத்திரம், கர்ப்பவதியான என்ன பண்ணுவாங்க? கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. இதுக்கு அவனுக்கு இடம் கொடுக்கல. அப்போ உண்மையிலே ஒரு யோசேப்பு நல்ல ஒரு குட்டு தான் சொல்ல நினைப்பேன். சோத்திரம். அதுக்கு இடம் கொடுக்காம ரகசியமா நம்ம விட்டுறணும் அப்படின்னு அவன் யோசிக்கான்னு பாய்க்கிறோம். அது பழைய ஏற்பாடு. கல்லெறிஞ்சு கொண்டு வருவாங்க, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல யாரு செய்யறா? ஆமே. இயேசுநாதர் கல்லெறிய வந்தவங்களை என்ன செய்யாதப்பா, அப்படிதானே? கல்லெறிய விட்டாரா? இது புதிய ஏற்பாடு. மன்னிச்சிரு, அந்த பாவம், மன்னிக்கப்படுற பாவம், மன்னிக்கப்படாத பாவம் இருக்குது, புரியுதுங்களா? அப்ப இவங்கெல்லாம் பழைய ஏற்பாடு, ரெண்டையும் மட்டும் குழப்பக்கூடாது, புரியுதுங்களா? இப்ப வாங்க, இப்ப பழைய ஏற்பாடா இருந்தாலும் நீங்க அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடா இருந்தாலும் நீங்க நல்லா கவனிங்க. மரியாள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாளா? எலிசபெத்து பெற்றிருந்தாளா? இல்ல. யாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளல. நல்லா கவனத்தில் எடுத்துக்காங்க. பரிசுத்த ஆவியை மரியாள் பெற்றுக்கொள்ளல, பரிசுத்த ஆவியை எலிசபெத்து பெற்றுக்கொள்ளல. இவங்க பழைய ஏற்பாட்டு ஆட்கள். உங்களுக்கு வசனம் கொடுக்கிறேன் நான். அப்போ பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நம்ம தெரியாம இருந்தா நம்ம பரிதவிக்கப்படக்கூடியவர்கள். ஆமென், அல்லேலூயா. இப்ப பாருங்க, சகரியாவும் பழைய ஏற்பாடல். இப்ப பழைய ஏற்பாட்டு ஆட்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தார், தங்கினார், இருக்கா இல்லையா? இப்ப இதே இதுதான் சகரியா மேலையும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 67வது வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம். அவனுடைய தகப்பனாகிய சகரியா யாரு? அவன் யாரு? யோவான் ஸ்நானகன். யோவான் 2 யோவான் இருக்கான். வெளிப்படுத்தின எழுதினது யோவான் ஸ்நானகன், புரியுதுங்களா? இயேசுக்கு முன்னால பிறந்தவன். ஆமென். யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, என்ன? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. சகரியா பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? சொல்லுங்க. பழைய ஏற்பாடு. எதனால் நிரப்பப்படுறான்? நல்லா கவனத்தில் எடுத்துக்கிடணும். இதுதான் சத்தியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். வேற ஆவியில நிரப்பப்படல. எந்த ஆவியில நிரப்பப்படுறான்? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொன்னான். இப்ப எதுக்கு இவன் பரிசுத்த ஆவி மேல வந்தாருன்னா, இவன் மூலம் ஒரு தீர்க்க தரிசனம் வரணும் இஸ்ரவேலுக்கு. அதுக்கு மட்டும் இவன் பரிசுத்த நிரம்பி இருந்தான்னு பாய்க்கிறோம், புரியுதுங்களா? இவன் நிரந்தரமா பரிசுத்தாவி இருந்தார்னா, தேவ தூதன் வந்து சொல்றான், இவன் விசுவாசிச்சானா? விசுவாசிக்கல. நான் அந்த மேட்டருக்கெல்லாம் போகல. அங்கெல்லாம் போனேன்னா அது எங்கேயோ போயிடும், புரியுதுங்களா? எங்கேயோ போயிடும். இப்ப வாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா அதே 1:15 வாசிங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்காங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். யாரு? யோவான் ஸ்நானகன், சகரியா மகன். பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடிக்கான்.
குடியான் குடியான் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே, பாருங்க, நல்ல இந்த வசனத்தை நல்லா பாருங்க. தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே, பாருங்க, உருவாகும் போது அல்ல, அவன் உருவாகும் போது அல்ல, தாயின் வயிற்றுல 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் மாசம் சொல்லப்படல, மாசம் சொல்லப்படல. தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பார். யாரு? யோவான் ஸ்நானகன். அப்பா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். நீங்க பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 59:21, ஓ மேல இருக்கிற தகப்ப மேல இருக்கிற ஆவி அது பிள்ளை மேல இறங்கும் என்று ஏசாயா 59:21 இருக்கிறது. அப்போ இவ மேல இருந்த பரிசுத்த ஆவி, யார் மேல இருந்த பரிசுத்த ஆவி? ஆமா, சகரியா மேல இருந்த பரிசுத்த ஆவி இப்ப யார் மேல இறங்கி இருக்கு? யோவான் ஸ்நானகன் மேல இறங்கி இருக்கு. எலிசபெத்துக்குள்ள இறங்கல. எலிசபெத்தின் வயிற்றுக்குள்ள இருந்த யோவான் ஸ்நானகன் மேல் நிரம்பியதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவங்களாம் பழைய ஏற்பாடு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. இப்போ வாங்க, அதே லூக்கா சுவிசேஷம் 39வது வசனத்திலிருந்து 41 வரை வாசிங்களாம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய். யார் போறா? மரியாள். மரியாள். மரியாள் யாருக்கு அம்மா? இயேசுவுக்கு அம்மா. தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசி. யார் வீட்டுக்குள்ள போறா? சகரியா எலிசபெத் வீட்டுக்குள்ள இந்த அம்மா என்ன செய்றாங்க? வாராங்க. பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் யார வாழ்த்தினா? எலிசபெத்தை வாழ்த்தினாளா இல்ல எலிசபெத் வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைய வாழ்த்தினாளா? எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்து. ஏமா சகரிய வீட்டுக்கு பிரவேசி எலிசபெத்தை தான் வாழ்த்துறா, குழந்தைய வாழ்த்தல. நல்ல கவனிங்க. அடுத்த வசனம். எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது. யாரு கேட்க அந்த வாழ்த்துதல? யோவான் கேட்டானா? பேசுங்கம்மா. எலிசபெத் கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. எப்ப நிரப்பப்படுறா பாத்தீங்களா? தகப்பன் பரிசுத்தாவில் நிரப்பப்படுறான். வயிற்றுல இருக்கும்போது பிள்ளை பரிசுத்த நிரப்பப்படுகிறது. இந்த இடத்துல எலிசபெத் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு. புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு. நீங்க இன்னும் இதுல நிற்கு என்னொன்னு நான் சொல்றேன் கேளுங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்தால் நிரப்பப்பட, அது முழுதும் படிச்சபடி சொல்றேன். வாசிங்க அடுத்த வசனம். உரத்த சத்தமாய். உரத்த சத்தமா. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். யார்ட்ட சொல்ற? எலிசபெத் மரியாள் சொல்றா. என்ன சொல்றா? உரத்த சத்தம், சத்தம் போட்டு சொல்றா. ஸ்திரீகளுக்குள்ளே இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களை விட நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் அந்த அம்மா. இந்த அம்மாவின் பிள்ளை ஆசீர்வதிக்காங்க. இந்த அம்மா அந்த அம்மாவை அந்த அம்மா பிள்ளை நினைச்சாங்க ஆசீர்வதிக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. இப்போ பரிசுத்தாவி பரிசுத்தாவி பரிசுத்தாவின்னு வருது பாருங்க. நீங்க நல்லா கவனிங்க. இந்த காலகட்டத்தில் பரிசுத்தாவியானவர் பூமியில ஊற்றப்படலை. சொல்லப்பட்ட யோவேல் 2:28 படி பரிசுத்தாவியால் ஊற்றப்படலை. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு காரியத்தை செய்வதற்கு பரிசுத்தாவியார் நினைச்சுவார், வருவார், அந்த காரியத்தை செய்து முடித்தவுடன் என்ன செஞ்சிருவார்? போய்விடுவார். அப்படின்னா எலிசபெத்தும் பரிசுத்த ஆவி உள்ள தங்கி இருக்கல, சகரியாவுக்குள்ளும் பரிசுத்த ஆவியான ஒரு நிரந்தரமா தங்கல, மரியாளும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளல. கையில் அலையில சொல்லுங்க. இந்த அம்மா பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வதுக்கு எங்க இருந்தா தெரியுமா? அப்போஸ்தலர் 1:14 பாருங்க. அங்க இருந்தாங்க 120 பேர் இருந்தாங்க பாத்தீங்களா? அங்கதான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றாங்க அந்த அம்மா. அதுக்கு முன்ன அந்த அம்மா பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளல. ஆமென், அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா.
புரியுதுங்களா? நல்லா கவனத்தில் எடுத்துக்கணும், நல்லா கவனத்தில் எடுத்துக்கிடணும். அதனால இப்ப சொல்லிட்டாங்க, இது புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்க எப்படின்னு சொல்லி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படவில்லை என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு என்ன ஒன்று சொல்லணும், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பாருங்க. லூக்கா 1வது அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி, நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவி மோசேயின் மேல், பரிசுத்த ஆவி சகரியா மேல், பரிசுத்த ஆவி கிதியோன் மேல், பரிசுத்த ஆவி சிம்சோன் மேல். இப்ப என்ன சொல்றான் தேவதூதன்? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உனக்குள்ளன்னு சொன்னானா? உன் மேல. வாசிங்க. உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கிறது என்னது? பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய குமாரன் எனப்படும். நீங்க இதுல இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து யோசேப்பின் துணை இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரால் கற்பம் தரித்தாள். ஆனால் சகரியா எலிசபெத் பரிசுத்த ஆவியானவர் மூலம் கற்பம் தரிக்கல. அவங்க கணவன் மனைவியா கற்பம் தரிச்சாங்க. என்ன செய்தார்னா, அவன் மேலிருந்த சகரியா மேலிருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் பிள்ளையே நிரப்பிட்டு, கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்ல பாருங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியினால் கருதரித்தவன் அல்ல, கணவன் மனைவி மூலம். ஆனா இயேசு கிறிஸ்து யோசேப்புடைய துணை இல்லாமல் மரியாள் துணையோடு பரிசுத்த ஆவியான் மூலம் அந்த அம்மா கர்ப்பவதியானார்கள். அப்படின்னா பரிசுத்த ஆவியான் மூலம் இயேசு கிறிஸ்து பூமியில அவர் உருவெடுக்கிறார் என்று பார்க்கிறோம். என்ன செய்றார்? உருவெடுக்கிறான்னு பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, உருவெடுக்கிறான்னு பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவின் மூலம் அவர் உருவாகிறார். இவன் பரிசுத்த ஆவின் மூலம் அல்ல, பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுகிறான். உருவாகிறதற்கும் நிரப்பப்படுவதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். புரியுதுங்களா? நீங்க நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி எப்பொழுது அவர் பெற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறன்னா, மத்தேயு சுவிசேஷம் 3:16 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. முக்கியமான ஞானஸ்நானம் பெற்று, இயேசு என்ன பெற்று? ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். பார்க்கிறான். இவர் பரிசுத்த ஆவினால உருவானவருக்கு ஏன் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளணும்? அப்படி கூட ஒரு கேள்வி கூட நமக்கு வரலாம். அப்படிதானே? இவர் முழுக்க முழுக்க இவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, திரித்துவத்தில் ஒருவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு திரும்ப பரிசுத்த ஆவி எதற்குன்னா பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இப்ப யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றான் பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யோவான் ஸ்நானகன் யோவான் சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 30லேருந்து 34 வரை வாசிங்க பார்க்கலாம். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேன். அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்குள் வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன். பாருங்க, இஸ்ரவேலுக்கு இயேசு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் என்னத்தை கொடுக்கிறேன்? ஞானஸ்நானம் கொடுத்து வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதையும் கண்டேன். இவர் மேல் எப்படி தங்கினதை என்ன சொல்லுதப்பட்டிருக்கிறது? தங்கிட்டாரு. கற்பத்துல உருவானார். ஆவியானவர் மூலம் கற்பம் உண்டாயிடுச்சு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்க வந்துட்டாரு? இப்போ இறங்கினார் என்பதற்கும் தங்கினார் என்பதற்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நல்லா கவனத்தில் இருங்க. இறங்கினார் அப்படிதானே, இறங்குவார், ஏறிடுவார்.
ஆனா இங்க என்ன செய்றார்? தங்கிட்டார். என்னதுங்க? தங்கினதை நான் என்ன செஞ்சேன்? அப்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் தங்கினதை நான் கண்டேன். வாசிங்க. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆ, ஆனாலும் ஆ, ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி ஆ, என்னை அனுப்பினவர் ம், ஆவியானவர் ஆ. இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாய். இல்லைங்க, என்னது? அதாவது என்ன சொல்லப்படுங்க, நான் என்ன சொல்ல, நான் இவர் அறியா இருந்தேன், ஆனாலும் சலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். என்னை ஒருத்தர் அனுப்பினார் பார்த்தீங்களா? என்னை அனுப்பினவர் என்ன சொல்றாருன்னா, ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, தங்குவதை யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியே நான் கண்டு ஆ, இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். கையில் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்போ பழைய ஏற்பாட்டுல இறங்குவார், போயிடுவார். ஆனா இயேசு கிறிஸ்து பிறப்புல என்ன சொன்னா? பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள வந்து தங்கிட்டாரு? நல்லா கவனிங்க. யாருக்குள்ள? சகரியாவுக்குள்ள தங்கினாரா? எலிசபெத்துல தங்கினாரா? மரியாளுக்குள்ள தங்கினாரா? இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து தங்கி இருந்தாரா? இயேசு கிறிஸ்துவ தங்கி இருக்கிறதா யோவான் ஸ்நானகன் கண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து என்ன செய்றாரு? அவர் தங்கி இருப்பதை காண்கிறார். போவல, நிரந்தரமா இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? தங்கி இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 4:1 படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார். ஆமென். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அப்போ இங்க பாருங்க, தங்கி இருக்கார், நிரம்பி இருக்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்? தங்கணும். ஆமென். தங்குகிற இடம் அவர் பரிசுத்தர். பரிசுத்தாவின் யாரு? பரிசுத்தர். நம்முடைய சரீரம் பரிசுத்தத்தால நிரம்பி இருக்கணும். என் சரீரம் உண்மை பரிசுத்தம் நீதினால என்ன இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். என்கிட்ட பரிசுத்தம் உண்மை நீதியால இருக்கணும். என் சிந்தை, என் நினைவு, என் பார்வை, என் நடக்க எல்லாம் சுத்தமா இருக்கணும். அவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தமா இருக்கணும். என் சரீரம் அவர் தங்குகிற பரிசுத்த பாத்திரமா இருந்தா அவர் என் மேல வருவார். அந்த இடம் சுத்தமா இருந்தா தங்குவார். கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமா இருந்தார். அந்த சரீரம் பரிசுத்தமானது, அந்த பாத்திரம் பரிசுத்தமானது. பரிசுத்த ஆவியானவர் தங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சார்? நிரப்பினார். ஆமென். நிரப்பினார் பார்க்கிறோம். அப்படின்னா 30 வருஷம் வர அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியில பிறந்தார். பரிசுத்த ஆவியில பிறந்தவர். ஆனா 30 வயசுல தான் அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். 3 வருஷம் தான் பரிசுத்த ஆவியில நிறைந்து அப்போஸ்தலர் 10:38 படி என்ன சொல்? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு பிசாசை துரத்தி, ஆமென், என்ன செஞ்சார்? ஜனங்களுக்கு வியாதி நோயிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களுக்கு ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 3 வருஷம் மாத்திரம்தான் அந்த வேலையை அவர் செய்தார். 3 வருஷம் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள அவர் தங்கி இருந்தார். ஆனா பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு மரியாளுடைய சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கல. எலிசபெத்துக்குள்ள தங்கல. சகரியாவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கல. கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அந்த காரியத்தை செய்ய அவங்க மேல வந்தார். நல்லா கவனத்தில் எடுத்து. அதனாலதான் இவங்கள பழைய ஏற்பாட்டு பரிசுத்தான்னு சொல்றேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தான்னு சொல்றேன். டச் பண்றார், அவ்வளவுதான். ஆனா பரிசுத்தாவின் தங்குகிற ஒரு பரிசுத்த பாத்திரமா இயேசு கிறிஸ்து. அந்த அம்மா ஒரு பரிசுத்தமான அம்மா தான். மரியாள் ஒரு பரிசுத்தமான தாய் தான்.
குறைத்து சொல்லிவிடுறாங்க. மரியாதை குறைத்து விடுறாங்க. நம்ம தான் மரியாதை பூலோகத்தில் வேற விதமாக மாற்றிட்டோம். அந்த அம்மா கர்த்தரை தான் உயர்து. என் ஆவி என் இரட்சகரில் களி கூறுகிறது. அப்போ மரியாளுக்கே இரட்சகர் தேவைப்படுது. இரட்சகரை பெற்றெடுத்த மரியாள் என்ன சொல்ல, என் ஆவி இரட்சகரில் களி கூறுகிறது என்று பாடுகிறாள் அந்த அம்மான்னு பார்க்கிறோம். ஆமென். அப்படின்னா மரியாளுக்கே இரட்சகர் தேவை என்றால் உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு தேவை என்பது சிந்திக்க வேண்டும் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, 3 வருஷம் தான் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள தங்கி இருந்தார் பார்க்கிறோம். அவரை விட்டு போகல. அதனாலதான் தேவனுடைய ஆவினால பிசாசை துரத்தினார். என்ன செஞ்சார்? தேவனுடைய பரிசுத்த ஆவினால தான் வல்லமையான காரியங்களை என்ன செய்தான் பார்க்கிறோம். 5 அப்ப 2 மீன், முடவன், குருடன், செவிடன் எல்லாத்தையும் கடும் காற்றை அதட்டினார். மரித்த மனிதனை உயிரோடு எழுப்பினார். அந்த 3 வருஷம் தான் அவர் பயங்கரமான அற்புதங்களை செய்தார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு செய்தார் என்று பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவி இல்லாம ஊழியம் செய்வது வீணாய் போய்விடும் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தேவை ஊழியம் செய்ய. அவருக்குள்ள தங்கி இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ வாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க. என்ன சொல்றார் அப்படின்னா, என்ன சொல்றாருன்னா, யோவான் சுவிசேஷம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 14வது அதிகாரத்தில் 16, 17 வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 14, 16, 17 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். சரி, என்ன இடத்துல என்ன சொல்லுவாரு? யோவான் 16 5வது அதிகாரத்திலிருந்து 7 வரை படிக்க பார்க்கலாம். இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்துக்கு போகிறேன். நான் இப்பொழுது சொல்றேன், நான் இப்போ என்னை அனுப்பின பிதாவிடத்தில் என்ன சொல்றேன்? நான் போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரா. பாருங்க, நான் போகாட்ட யார் வரமாட்டாங்க? பரிசுத்த யார்கிட்ட இருக்கா? இயேசு கிறிஸ்து. எலிசபெத்திட்ட இருக்கான். இயேசு கிறிஸ்து யார்கிட்ட இருக்கா? அப்ப சொல்றாரு, எனக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்தன் எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிசுத்தாவின் இருந்தாரு. அப்ப சீஷர்கள் பரிசுத்த பெற்றுக்கொண்டார்களா? 3 வருஷத்துல இல்ல. மரியாள் அம்மா பெற்றுக்கொண்டாங்களா? இல்ல, யாருமே பெற்றுக்கொள்ள. பரிசுத்தன் யாருக்குள்ள இருக்கா? இயேசு கிறிஸ்து. அப்ப இதான் சொல்றாரு, எனக்குள்ள இருக்கிறதா அவர் மறைமுக சொல்ற. நான் போனாதான் இவரை நாங்க பிதாவும் நானும் இவரை என்ன செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப முடியும். பிதா திட்டம் பண்ணுகிறார் ரட்சிப்புக்கு. அதற்கு அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு பாவ பலியாக குமாரனை நியமிக்கிறார். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை செயல்படுத்தி முடிப்பது பரிசுத்த ஆவியானவர். அதான் திட்டம் பாய்க்கும். இப்ப சொல்லிட்டாரு, ரைட்டு, நான் வந்தேன், என் வேலை முடிஞ்சிட்டு, ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பலி ஆயிரும் சிலுவையில். நான் சிலுவையில் என்ன செஞ்சிருவேன்? பலி ஆயிருவேன் பாவத்துக்கு. என் வேலை முடிஞ்சது. இப்ப நான் முடிஞ்சு நான் என்ன செஞ்சிடணும்? நான் எங்க போயிருவேன்? நான் பிதா உயிர்த்தெழுந்து ஒன்று சொல்றேன், நான் பிதாட்ட போறேன், என்ன தொடாதுன்னு சொல்றாரா? என்னை அனுப்பின இடத்துல நான் போறேன் தொடர்ந்து. இப்ப என்ன சொல்றேன்? நான் போய் ஆகணும். நான் போனாதான் யார் வருவா? நான் போவேன், அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இல்லைங்க, இந்த பிரசங்கம் தான் இன்னைக்கு சபைக்கு தேவை. ஆனா எல்லா பிரசங்கம் இருக்கும், இந்த பிரசங்கம் இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? பிரசங்கம் பண்ற ஆளு பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தா இதை குறித்து பேசுவான். இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவி இல்லாம பிரசங்கம் பண்றதுனால தான் இந்த பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, உலகத்தை குறித்து என்ன செய்ய முடியாது? பேச
பேச முடியலன்னு பார்க்கிறோம். ஏன்னா இவங்களும் அந்த பாவத்தோடு இருப்பான், இவங்களும் அந்த அசுத்தத்தோடு இருப்பான். இதனால அவனால பேச முடியாது. அப்ப இவன் சரி ஆகி பரிசுத்தமா இருந்தா தான் பரிசுத்தத்தை குறித்து பேச முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அப்ப நான் போனாதான் எனக்குள்ள இருக்கிறவரை உங்ககிட்ட என்ன செய்ய முடியும், அனுப்ப முடியும் அப்படின்னு அவர் சொல்றார். தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியின் குறித்து யோவான் ஸ்நானன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ அதை சொல்றான்னு பாய்க்கார். இப்ப பாருங்க கடைசி அவர் சொல்றாரு பாருங்க, லூக்கா 24:49 வாசிங்க பார்க்கலாம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமின் நகரத்தில் இருங்கள் என்றார். பரிசுத்த ஆவி எங்கிருந்து வருது? உன்னதத்திலிருந்து, பிதா கிட்ட இருந்து வருகிறது. அதை பெற்றுக்கொள்ளும் வர நீங்க எங்க இருங்க? எருசலேமில் இருங்கன்னு சொல்லி, இது அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை. ஆனா அவர் மரித்து அவர் உயிரோடு எழும்பின பிற்பாடு, அவர் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் பாருங்க, இது அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னது. ஆனால் இது மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு அவர் பேசின வார்த்தை. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 1 முதல் 5 வரை வாசிங்க. இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். 3வது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடைய பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். அப்ப 40 நாட்கள் அவர் உயிரோடு எழும்பி தம்மை மரித்த தெய்வமாய் அல்ல, உயிருள்ள தெய்வமாக என்ன செய்தார் என்றால் 500 பேருக்கு மேற்பட்டவங்களுக்கு அவர் தன்னை காட்டினான் பார்க்கிறோம். 4வது வசனம், அன்றியும் அவர் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். என்னதனால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள்? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். 5வது வசனம் பாருங்க, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், உயிரோடு இருக்கும்போது சொன்னார் பாத்தீங்களா, நீங்க எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின், நான் சொன்னேன் அல்லவா, பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இது எப்ப பண்ணார்? 40வது நாள் முடிகிற தருவாயில சீஷர்களை கண்டு இந்த வார்த்தை பேசுறார். அவர் மரித்து உயிரோடு எழும்பி 40 நாள் எல்லாருக்கும் தரிசனம் பண்ணிட்டான்னு பார்க்கிறோம். கடைசியா சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்க எங்கேயும் போவாதீங்க, நான் பிதா வாக்கு பண்ண அந்த பரிசுத்த ஆவி என்னும் பூமியில ஊற்றப்படல, நான் போனாதான் அது வரும், நீங்க எருசலேமில் என்ன செய்யுங்க, காத்திருங்கள். அப்பதான் பாருங்க அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல 14-15 படிங்க பார்க்கலாம். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது, எத்தனை பேர் இருந்தாங்க? 120 பேர். 10 இது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு 40வது நாள் போயிட்டார். 40 நாள் வரதான் அவர் உயிரோடு எழுந்து 40 நாள் வர அவர் எல்லாம் பண்ணார், எடுத்தார், அதனை உயிரோடு காண்பித்த பிற்பாடு 40வது நாள் இவங்களை எருசலேம் காத்திருங்கன்னு சொல்லிட்டு எங்க போயிட்டாரு? ஏசு எங்க போயிட்டாரு? பரலோகம் போயிட்டார், பிதா கிட்ட போயிட்டார். போய் 10 நாள் கழித்த பிற்பாடு, அப்ப இந்த 10 நாள் வரைக்கும் இந்த 120 பேர் எங்க இருக்காங்க? இயேசு கிறிஸ்து சொன்னபடியே எருசலேமில் என்ன செய்றாங்க? காத்திருக்காங்க. எத்தனை நாள் காத்திருக்காங்க? 10 நாள் காத்திருக்காங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஆமென் பல நாட்கள் காத்திருக்கணும், வாஞ்சை இருக்கணும், தாகம் இருக்கணும். ஆமென். அப்பந்தான் சோத்திரம் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இவங்க அந்த பரிசுத்த பெற்றுக்கொள்ள 10 நாட்கள் இரவும் பகலும் அந்த இடத்தை விட்டு அகலாமல் என்ன செய்தார்கள் என்றால்
செபித்து கொண்டிருந்தார். விண்ணப்பம் பண்ண வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. 120 பேர் தான் அந்த இடத்துல காத்திருந்தார்கள் என்று அதில் என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்குன்னு பாய்க்கிறோம். என்ன பண்ணியிருக்கிறது சொல்லப்பட்டிருக்குன்னு பாய்க்கிறோம். இப்படி 120 நாட்கள் 120 பேரும் அந்த 10 நாட்கள் அந்த இடத்துல என்ன செய்றாங்க காத்திருக்காங்க. அப்ப 40 நாள் 10 திரும்ப எத்தனை நாள் 10 அப்ப 40 10 50. இப்ப பாருங்க அப்போஸ்தலர் 2:1 வாங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். சரி. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இப்போ நில்லுங்க, நாம வாசிக்கலாம். என்ன செஞ்சது முழுவதும் பரிசுத்த ஆவி அப்படி அவங்கள என்ன செஞ்சது நிரப்பிட்டு. இப்ப இயேசு எங்க போயிட்டாரு? இயேசுக்குள்ளதான் அவர் தங்கியிருந்தார். நல்லா கவனிங்க, இயேசுக்குள்ள தங்கியிருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் போயிட்டாரு. அவர் போன உடனே நான் வருவாருன்னு சொன்னார்ல. அப்ப எந்த நாள்ல பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டாரு? பெந்தேகோஸ்து நாள் என்பது 50வது நாள். பெந்தேகோஸ்து நாள் என்பது 50வது நாள். அதாவது பெந்தேகோஸ்தே அப்படின்னா அது கிரேக்க வார்த்தை. கிரேக்க வார்த்தைக்கு பொருள் பெந்தேகோஸ்தேக்கு 50வது நாள் என்று பொருள். அப்போ 40 நாள் வரைக்கும் இயேசு மரித்து உயிரோட எழும்பி 40 நாள் வரைக்கும் அவர் தரிசனம் கொடுத்தார், எல்லாம் பண்ணிட்டு 40வது நாள் பரலோகம் போயிட்டார். 10 நாட்கள் இவங்க காத்திருக்காங்க. 50வது நாள் தான் என்ன நாள் வருது? பெந்தேகோஸ்து நாள் வருது. அப்ப பெந்தேகோஸ்து நாள்ல தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் யோவேல் 2:28 படி நல்லா கவனிங்க, மாம்சமான யாவர் மேலோ ஆவியானவர் காற்றாக அவர்களுக்குள்ளே ஊற்றப்பட்டார், அவர்களை நிரப்பினார், அவர்களுக்குள்ளே தங்கினார். அவர்களுக்குள்ள என்ன செஞ்சார்? தங்கினார். அப்ப பெந்தேகோஸ்து நாள்னா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள் பூமியிலே. யோவேல் 2:28 படி மாம்சமான யாவர் மேலோ, அங்க இருக்க ஊழியக்காரர்கள் மேலோ ஊழியக்காரிகள் மேலோ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள் தான் பெந்தேகோஸ்து நாள். அப்படி பெந்தேகோஸ்து நாள்னா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாள் பெந்தேகோஸ்து நாள். அதுதான் 50வது நாள். பெந்தேகோஸ்து சபை பேரளவில் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் சபையில நிரம்பி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்ன இருக்கணும்? நிரம்பி இருக்க வேண்டும் பார்க்கிறோம். அப்படி என்ன பெந்தேகோஸ்து நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். பெந்தேகோஸ்து நாள் பரிசுத்த ஆவியை 120 பேர்கள் பெற்றுக்கொண்ட நாள். பெந்தேகோஸ்து நாள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் 120 பேருக்குள்ளே தங்கியிருந்த நாள். அதுதான் பெந்தேகோஸ்து நாள். ஆனா இன்னொரு நாள் இருக்கு. என்ன நாள் தெரியுமா? அதுதான் எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாள். என்ன நாள்? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக்க பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி அந்த நாள். ஆமா, அப்போ ஒரு நாளை வச்சிருக்காரு. அப்ப பாருங்க, யோவேலை கொண்டு 700 வருஷத்துக்கு முன்பாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பெந்தேகோஸ்து நாள்ல அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டுச்சு. அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஒரு நாள், அது மீட்கப்படும் நாள். அந்த நாள் நல்ல நாள். அந்த நாள் கைவிடப்பட்டா அதை போல கெட்ட நாள் எந்த நாள் கிடையாது. தோத்திரம். சரி, இதை நான் அதை பின்னால வாரேன் அதுக்கு. ஆனா இப்ப வாங்க, இதை குறித்து நீங்க நல்லா அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம், லேவியராம் புஸ்தகம் 23வது அதிகாரத்துல 14 16 வரை படிச்சா அதோடைய விவரம் இருக்கு. அப்புறம் வாசிக்கலாம். நீங்க யாத்திராங்க புஸ்தகம் 34 22 வாசிங்க. கோதுமை
யாத்திராகமம் கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் வருஷம் முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. எனது கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகை. இது அறுப்பின் பண்டிகை. புரியுதுங்களா? எத்தனை வாரம்? 7 7 7 49. அப்படிதானே வருது? வரும். நீங்க அடுத்த பாருங்க. உபாகமம் 16வது அதிகாரத்துல 9ல இருந்து 12 வரை படிங்க பார்க்கலாம். உபாகமம் 16 9 to 12. 7 வாரங்களை எண்ணுவாயாக. எத்தனை வாரம் எண்ணுவாயாக? 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களை எண்ண வேண்டும். அடுத்த வசனம் 10. அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகை உன் தேவனாய் கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை என்ன செய்ய செலுத்தி பண்ண. 11. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரரும் உன் குமார்த்திகளும் உன் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உன் வாசங்கள் இருக்க லேவியன் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியோ திக்கற்ற பிள்ளைகள் விதைகளும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்பட்டு நீங்கள் எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். ஆமா, இந்த கட்டளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். அதத்தான் லேவியராகமும் நீங்க 23வது அதிகாரத்துல 14ல இருந்து 16 அந்த கட்டளையை செய்யும்படி ஆண்டவர் அங்க சொன்னார் என்று பார்க்கிறோம். தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிங்க. இப்ப லேவியர் 23வது அதிகாரத்துல 14 15 16 14 வாசிங்க. உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் மட்டும் அப்பம் வாட்டிய கதரும் பச்சை கதரும் புசியீர்களாக. என்னது? புசியீர்களாக. இது உங்கள் வாசத்தலங்கள் உங்கள் தலைமுறையோடு சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. ஆமென். 15. நீங்கள் அசைவாட்டும் கதர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற் கொண்டு என்ன துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு. 7 வாரம்னா 7 49. 7ஆம் ஓய்வு நாளுக்கு அப்ப பாருங்க, 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் என்ன வந்துருது? 50ஆம் நாள் மட்டும் கர்த்தர் என்ன செய்யணும்? எண்ணணும். இப்ப பாருங்க, அதாவது 50வது நாளில் தான் என்னது? பெந்தேகோஸ்தே பண்டிகை என்ன செஞ்சது? கொண்டாடப்பட்டதுன்னு பார்க்கிறோம். இந்த நாள்ல என்ன செய்வார்கள் அப்படி என்றால், யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கர்த்தருக்கு பண்டிகை கர்த்தருக்கு முதல் பலனை செலுத்திய பிற்பாடு 50வது நாள் வரைக்கும் அந்த வருஷத்தின் வயலின் பலனை புசிக்க மாட்டார்கள். எப்போது புசிப்பார்கள் என்றால், ஆமா, பெந்தேகோஸ்தே பண்டிகை முடிந்த பின் தன் வயலின் முதற் பலனை செலுத்தி கர்த்தரை கணம் பண்ணி செலுத்தின பிற்பாடு அந்த விளைந்ததை அதுக்கு பிற்பாடு தான் அவங்க புசிப்பாங்க. அப்ப முதலாவது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை முதல்ல கர்த்தர் அந்த முதற் பலனை கர்த்தருக்கு செலுத்தி கர்த்தரை அவங்க கணம் பண்ணின பிற்பாடு தான் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்க புசிப்பார்களா. கைகள் ஒருத்தர் அலையிலேயே சொல்லி பார்க்கலாம். சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்களா. அப்படி அதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. பெந்தேகோஸ்தே பண்டிகைன்னா என்னன்னா, கர்த்தர் வயலை விளைய வச்சுட்டாரு. அந்த வயல்ல ஒன்னை நான் புசிக்க மாட்டேன், கர்த்தருக்கு செலுத்தின பிற்பாடு. அப்போ 7 வாரம் அறுப்பின் பண்டிகை நடக்கு. அந்த 7 வாரம் முடிவுல அதுல இதை எடுத்துக்கொண்டு மறுநாள் 50வது நாள் கொண்டு அதை செலுத்திய பிற்பாடு தான் அந்த விளைஞ்சதுல அவங்க அதுக்கு பிறகு தான் புசிக்க ஆரம்பிப்பார்கள். ஆமென். அதான் நீதிமொழி 3வது அதிகாரத்துல 9 10. உன் விளைவின் முதற் பலன் எல்லாரும் கர்த்தரை என்ன செய்ய கணம் பண்ணு, அப்பொழுது திராட்சரசம் ஆமென் என்ன செய்யும்? புரண்டு ஓடும் என்று பார்க்கிறோம். ஆமென். இதான் லேவியராகமம் 27:30 என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிக்க பார்க்க. இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு நீங்க கை கொள்றது கை கொள்ளாது உங்க விருப்பம். லேவியராகமம் 27:30 வாசிங்க. தேசத்தில் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமாக எல்லாம் யாருக்குரியது? அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதை கை வைக்க கூடாது. சோத்திரம். இப்ப பாருங்க, என்னாகமோ 18வது அதிகாரத்துல 24ல இருந்து 28 வரை படிங்க பார்க்கலாம். சோத்திரம். என்னாகும்? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும்
படைப்பாகிய ஆ, தசம பாகத்தை ஆ, லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஆ, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே ஆ, அவர்களுக்கு சுதந்திரமில்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார். ஆ, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ம், நீ லேவியரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ம், இஸ்ரவேல் புத்திர கையில் வாங்கி கொள்ளும்படி ம். நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தசம பாகத்தை நான் நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும்போது ம். தசம பாகத்தில் 10 கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். அப்போ முதற் பலன் தசம்பாகம் கர்த்தருக்குரியது. அது எத்தனை சொல்லப்பட்டிருக்கிறது? 10 எடுத்து யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு. ஆமா, கர்த்தருக்கு கொடுக்கணும். லேவியர்கள் இஸ்ரவேலர்ட்ட வாங்குவாங்க. அப்போ லேவியர்கள் இஸ்ரவேல்கிட்ட வாங்குவாங்க. இஸ்ரவேல் எல்லாம் லேவியர்கிட்ட கொடுப்பாங்க. லேவியர்கள் யாருக்கு கொடுக்கணும்? ஆசாரியனாகிய ஆரோன்கிட்ட கொடுக்கணும். அப்போனா நீங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள், நாங்க ஊழியர் லேவியர்கள். நீங்க என்ன செய்யணும்னா இங்க தசமத்தை கொடுக்கணும். நாங்க இதுல ஒரு பங்கு எங்க கொடுக்கணும்? சாபனத்துக்கு கொடுக்கணும். நாங்க அதை கொடுத்துட்டு இருக்கோம், கொடுக்கிறோம். இது ஒழுங்கு. 10 ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். 10 என்ன செய்யணும்? அது கர்த்தருக்குரியது. இந்த 10 யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. இதை என்ன செய்யக்கூடாது? கை வைக்க கூடாது. இதுதான் முதற் பலன். இதான் என்னது? முதற் பலன். இதில் சில பேர் சொல்ற தசமத்தை குறித்து இயேசு, இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து வந்து சொன்னாரா? நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 23:23 சொல்லியிருக்காரு, லூக்கா 11 சொல்லியிருக்காரு, லூக்கா 18வது அதிகாரம் 3 இடத்துல இயேசு சொல்லியிருக்காரு தசம்பாகத்தை பற்றி. தசம்பாகத்தையும் கொடுங்க, நீதி, அன்பு, விசுவாசி விட்டுறாதீங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். கொடுக்க வேண்டான்னு சொல்லல, கொடுக்க சொல்றார். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கு என்ன செஞ்சிருங்க? கொடுங்கன்னு தான் ஆண்டவர் சொன்னான்னு பார்க்கிறோம். நீங்க புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது தசம்பாகத்தோட அதிகமாக தான் பவுல் கொடுக்க சொல்கிறார். பவுல் கொடுக்க சொல்ல அதிகமாக கொடுங்கன்னு தான் அவர் எழுதுகிறாருன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நமக்கு போதுமான நேரம் இல்லை அந்த வசனங்களை சொல்வதற்கு. அதனால ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா முதற் பலன் என்னென்ன யாருக்குரியது? முதற் பலன் கர்த்தருக்குரியது. அதை செலுத்துற நாள் தான் பெந்தேகோஸ்து நாள். நல்ல மனசுல வச்சுக்காங்க. கர்த்தருக்கு முதற் பலனை செலுத்தும் நாள், கர்த்தர் பெற்றுக்கொள்ளுகிற நாள் தான் பெந்தேகோஸ்து நாள். அதைத்தான் சில சபையார் ஆர்ப்பின் பண்டிகைன்னு வச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். ஆனா இங்க சொல்லும் பொழுது 10 ஆண்டவருக்கு என்ன செஞ்சுங்க? நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற. நம்ம இன்னைக்கு 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 அப்படி கிடையாது. நிலத்தின் வித்து அது கிடையாது. இன்னைக்கு எல்லாம் நம்ம கையில கேஷா தான் வருது. இந்த பூமி சபிக்கப்பட்டது. அப்ப அந்த சாபம் வரும். அந்த சாபத்தை ஆமா 9 பகுதியை நம்ம எடுத்துட்டு ஒரு பகுதியை இயேசுட்ட கொடுத்துரும். ஆமென். அவர் சாபத்தை ஆசீர்வாதமா மாத்திடுவார். பொருளாதாரத்திற்கு ஆசீர்வாதம் கர்த்தருக்கு கொடுப்பதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுப்பதே. ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. இது மாத்திரமல்ல, நீங்க பாருங்க, இன்னும் சில பழைய ஏற்பாடை எடுத்தாலும் பெந்தேகோஸ்து நாளை ஏன் கொண்டாடினார்கள்னா கர்த்தருக்கு முதற் பலனை செலுத்தி அவர்கள் கொண்டாடினார்கள். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லி பார்க்கலாம். கர்த்தருக்கு முதற் பலன்களே அதை செலுத்தி அது பண்டிகையாக கொண்டாடினார்களாம். ஆமென். அல்லேலூயா. எப்படி கொண்டாடினார்களாம்? பண்டிகையா கொண்டாடினார்களாம். அப்போ ஆண்டவர் நமக்கு 1000 ரூபா கொடுத்திருக்காரு. அதுல ஒரு பகுதியை கொடுத்து நீங்க கொடுக்கும்போது உற்சாகமா முகமலர்ந்து பண்டிகையா கொண்டாடுவது போல கொடுக்கணும். துக்கத்தோடு கொடுக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் துக்கத்தோட தந்தா நல்லா இருக்குமா? சந்தோஷமா கொடுக்கணும். அப்படிதானே? ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, அந்த கொடுக்கிற ஒரு கிஃப்ட் எப்படி கொடுக்கீங்க? அவன் செஞ்சான், நம்மளும் செய்யணுமே, கடன் எடுத்தாது செய்யணுமே, அப்படி கிடையாது. எப்படி கொடுக்கணும்? சொல்லுங்கம்மா. சந்தோஷமா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? சந்தோஷமா கொடுக்கணும். அதுதான் கொடுக்கவங்களுக்கும் ஆசீர்வாதம், அதை பெற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கும் ஆசீர்வாதம் பாய்க்கிறோம். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், பெந்தேகோஸ்து நாள் என்பது முதற் பலன்களை செலுத்தி பெற்றுக்கொள்கிற
நாள் என்பதை சொல்லுகிறேன்னு பார்க்கிறோம். இப்போ நான் என்ன ஒரு காரியத்தை மாத்திரம் வேகமாக சொல்லி முடிச்சிடறேன்னு பார்க்கிறேன்னா, அப்போ ஸ்தோத்திரம், ரெண்டாம் வருகையில் முதல் படி, ரெண்டாவது படி. முதல் படியில மத்திய ஆகாயத்தில் வாராரு, அது ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகையில் நல்லா கவனிங்க, இந்த ரகசிய வருகையில் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திற்கு வருவதற்கு முன்பாக ரகசிய வருகையிலே யாரை எடுத்துக்கொள்ள வர போகிறார் என்றால், சபையில் உள்ள முதற் பலன்களை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். ஆமா, இயேசு கிறிஸ்து வரப்போறாரு பார்க்கிறோம். ஆமா, அப்ப சபையில உள்ள முதற் பலன்களை, இப்ப பழைய முதற் பலன் எல்லாம் சபைக்கு தான் போய் சேர்ந்ததுன்னு பார்க்கிறோம். அந்த முதற் பலன்களை எடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்து, ஆமென், எழுத்தின்படி அது முதற் பலன் பழைய ஏற்பாட்டு சபையில் சேர்க்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய முதற் பலன்களை எடுத்துக்கொள்ள ரகசிய வருகையில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, உயிர்த்தெழுதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 15:23, அவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான், இதில் முதற் பலனானவர் கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்றா உயிர்த்தெழுதல ஒரு வருஷம் இருக்கு. முதல்ல யாரு? கிறிஸ்து. ரெண்டாவது மணவாட்டி சபை. மூணாவது தான் கைவிடப்பட்ட சபை, இரத்த சாட்சிகளின் கூட்டம். இந்த கைவிடப்பட்ட சபை முதற் பலன்ல வராது. ஏன்னா இவங்க என்னது இல்லை, கைவிடப்பட்டவங்க. முதற் பலனை எடுத்துக்கலாம். ஒரு கூட்டத்தை முதற் பலன் கூட்டத்தை எடுத்துக்கிடுறார், ஒரு கூட்டத்தை கைவிடுறார். முதற் பலன் அல்லாதவர்களை கைவிடுகிறார் பார்க்கிறோம். அது மூணாவது வரிசையில் வருது. அதுதான் கைவிடப்பட்ட சபை, இரத்த சாட்சிகளின் கூட்டம் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த உயிர்த்தலின் வரிசை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம் பார்க்கிறோம். இப்ப நான் அதுக்கு எல்லாம் போனேன்னா இப்ப எனக்கு போதுமான நேரம் இல்லாமல் போயிடும். ஆகையால் நல்ல கவனத்தில் எடுத்துக்காங்க. அப்போ முதற் பலன்களை மட்டும் எடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் அவர் வரப்போகிறார். அப்ப பாருங்க, 1 கொரிந்தியர் 15:20, கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனவர். வசனம் சரியா இருக்கா? முதற் பலன் ஆனவர் என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்றேன் பாருங்க. உலகம் தோன்றினது முதல் இதுவரைக்கும் கடந்த 6000 ஆண்டுகளாக கிறிஸ்துவுக்குள் முந்தியும் கிறிஸ்துவுக்கு பிந்தியும் அநேக மகான்களும் மகாத்மாக்களும் மத குருமார்களும் உலகத்தில் தோன்றிய போதிலும் அவர்கள் அனைவரும் மரித்து போனார்கள். ஆமா, அவர்கள் ஒருவரும் இதுவரைக்கும் உயிரோடு எழும்பவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே மரித்து உயிரோடு எழும்பினவர்களில் முதற் பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இது உங்களுக்கு புரியுதா? இப்ப பாருங்க, 6000 வருஷம் இந்த உலகம் தோன்றினு ஒரு கருத்து இருக்கிறது. இந்த 6000 வருஷத்துல உலகத்துல பெரிய மதங்கள்லாம் இருக்கிறது. அந்த மதத்துல பெரிய பெரிய தலைவர்களா இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் மரித்தார்கள். அதுல மரித்த ஒரு மனுஷனும் இதுவரைக்கும் உயிரோடு எழும்பல. ஆனா ஜீவ மார்க்கத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்து மரித்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? இருக்காரா இல்லையா? உதாரணம், காந்தியடிகள் மரித்தார், எழும்பினார உயிரோட? இல்ல. இப்படி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அவங்க மத தலைவர்கள் அநேகர் மரித்தார்கள். ஒரு மத தலைவர்களும் இதுவரைக்கும் உயிரோட எழும்பல. ஆனா அதே மார்க்க தலைவராக இந்த உலகத்தில் உள்ள மத தலைவர்கள் எப்படி பிறந்தார்களோ, எப்படி வளர்ந்தார்களோ, எப்படி உபதேசம் பண்ணினார்களோ, அதே போலதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார், உபதேசம் பண்ணினார், ஒரு ஜீவ மார்க்கத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனா அவர்களும் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், மரித்தார்கள், இது வரைக்கும் உயிரோடு எழும்பல. ஆனா இயேசு பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அப்ப அதுல இருந்து பாருங்க,
அப்ப இவளை உயிர்த்து அவங்களாம் யாரும் என்ன செய்யல, இன்னும் உயிரோடு எழும்பல. ஆனா யார் எழும்பிட்டா? இயேசு உயிரோடு எழும்பிட்டா. அப்ப உயிரோடு எழும்பல முதற் பலன் யாரு? இயேசு. அல்லேலூயா. இப்ப நம்ம பைபிளை பார்ப்போம் என்றால் நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலங்களில், இயேசுவின் காலத்திலும் சீசர் காலத்திலும் அநேகர் என்ன செஞ்சாங்க? மரித்த பின்பு என்ன செஞ்சாங்க? உயிரோடு எழும்பினாங்க. அப்படிதானே? சூனேமியால் மகால், எலிசா, அப்படி நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? அது பழைய ஏற்பாட்டு காலத்துல. இயேசுவின் காலத்துல 3 லாசரு அவங்க எழும்பினாங்க, மரித்த பிற்பு உயிரோடு எழும்பினாங்க. சீசர் காலத்துல தொற்கால், அப்படியா, அவங்களும் மரித்தார்கள், உயிரோடு எழும்பினான்னு பார்க்கிறோம். ஆனா ஸ்தோத்திரம், திரும்ப அவங்க மரிச்சாங்களா? இன்னும் உயிரோட இருக்காங்களா? லாசர் உயிரோட இருக்கானா? மரிச்சிட்டாங்க. இப்ப பாருங்க, இப்ப நல்லா கவனிங்க. இயேசு மரித்தார், இன்று உயிரோடு இருக்கிறார். இப்ப நம்ம பைபிள்ல சொல்லப்பட்ட மனுஷர்கள் என்ன செய்தார்கள்? மரித்தார்கள். சிலர் உயிரோடு எழும்பினார்கள், திரும்ப மரிச்சிட்டாங்க. ஆனா இயேசு மரித்த இயேசு இனி மரிப்பது இல்லை. அவர் என்ன செய்யல? மரிக்கல. இது வரைக்கும் அவர் எப்படிதான் இருக்காரு? உயிரோடு தான் இருக்கிறார். அப்போ மரித்தவர்களின் முதற் பலன் யாரு? இயேசு. அப்போ மரித்தவர்கள் கூட்டத்துல உயிரோடு எழும்பாம ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்கு முதற் பலன் அவர் தான். சிலர் உயிரோடு எழும்பினார்கள், திரும்ப மரித்தார்கள். அவர்களில் முதற் பலன் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். முதற் பலன் யாரு? இயேசு கிறிஸ்து தான் பாய்க்கிறோம். தோத்திரம். ஆமென். 1 கொரிந்தியர் 15:23 பிற்பகுதியில பாருங்க. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள், ஆமென், உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடையவர்கள், நல்லா கவனிங்க. யாருடையவர்கள்? அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்பட. இதன் அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்து முதற் பலனாக முதல் வரிசையில் உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய 2ஆம் வருகையின் முதற் பகுதியில் ரகசிய வருகையில் அவருடைய மனவாட்டி சபை முதலாவது உயிர்த்தெழுதல் அடைகிறது. உயிர்த்தெழுதல் வரிசையில் முதல் வரிசையில் கிறிஸ்துவும் 2ஆம் வரிசையில் அவருடைய மனவாட்டி சபையும் இடம் பெறுகிறது என்று பார்க்கிறோம். கிறிஸ்து உலகத்தில் மரித்தோரில் முதற் பலனாக இருப்பது போல அப்படியே மனவாட்டி சபையும் முதற் பலனாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தவர்களில் முதற் பலனா இருப்பது போல அவருடைய மனவாட்டி சபையும் எப்படி இருக்கிறது? முதற் பலனா இருக்கிறது என்று நான் பார்க்கின்றோம். உங்களுக்கு நான் சொல்லுறேன் பாருங்க, என்ன நான் சொல்றேன் பாருங்க. இப்ப பாருங்க, இப்போ இதை எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சாங்கன்னா நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுக்குள்ள இயேசு கிறிஸ்து ரகசிய வருகிற வரைக்கும் ஒரு கூட்டம் கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சு பரலோகத்தில் இருக்கும், பரலோகத்தில் இருப்பாங்க. ஒரு கூட்டம் உயிரோடு இருப்பாங்க. ஒரு கூட்டம் நினைச்சுவாங்க உயிரோடு இருப்பாங்க. இப்ப இவர் ரகசிய வருகையில வரும் பொழுது முதலாவது யாரை எழுப்புவாரு? மரித்தோர்கள் எழுப்பாங்க. அவங்க திரும்ப மரிப்பாங்களா? மரிக்க மாட்டாங்க. ஆமே. இப்போ உயிரோடு இருக்கிற நம்மள கர்த்தர் மறுரூபப்படுத்தி என்ன பண்ணிடுவாரு? எழுப்பிடுவார். நம்ம திரும்ப மரிப்போமா? மரிக்க மாட்டோம். அப்போ நம்மளும் முதற் பலன் தானே. அதைத்தான் சொல்ல. அந்த உயிர் தெழுந்தல் வரிசையில முதற் பலன் இயேசு, அடுத்தது அவருடைய சபை மனவாட்டி, அது முதற் பலன். இந்த முதற் பலனை எடுத்துக்கொள்ளதான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எல்லாரையும் அல்ல, எல்லாரையும் அல்ல என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தோத்திரம். நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல முதற் பலன் அனைத்து எங்க போச்சுன்னா சபைக்குள்ள போச்சு. ஆமே. நிலத்தின் கனி எல்லாம் எங்க கொண்டு போனாங்க? ஆலயத்தில் கொண்டு போனாங்க. நீங்க என்னாகும் 3ஆவது அதிகாரம் 12:41-45 12 கோத்திரத்துல முதற் பலனாக யாரை தெரிஞ்சுக்கிட்டா தெரியும்? லேவி. இந்த லேவி கோத்திரம் முழுவதும் எங்க இருந்தது? ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இருந்தேன்னு பார்க்கிறோம். ஆமென். அதே போல அந்த முதற் பலன் எல்லாம் யாருக்குரியது? ஆமா, பழைய ஏற்பாட்டில் அந்த முதற் பலன் எல்லாம் கர்த்தருக்குரியது. அந்த முதற் பலன் செலுத்தும் நாள் தான் பெந்தெகோஸ்து நாள். நீங்க நல்லா கவனிங்க. அது போலவே புதிய ஏற்பாட்டு சபையில சபையை குறிக்கும்படி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எக்கிலிசியா. எக்கிலிசியா சபைக்கு, ஆமா, கிரேக்க வார்த்தை என்னது? எக்கிலிசியா. எக்கிலிசியா என்றால் என்னன்னா, உலகத்திலிருந்து அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட கூட்டமாகும்.
உலகத்திலேருந்து நம்மளை அழைச்சி வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டமாகும். இதைத்தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 44 ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனுதினமும் எங்க சேர்த்து கொண்டு வந்தார்? சபையிலே. ஆமா, எங்க சேர்த்து கொண்டு வந்தார்? சபையில. சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இந்த சபையில் சேர்க்கப்பட்ட கூட்டம் முதற் பலன் கூட்டம் அல்ல. நல்லா கவனத்தில் எடுத்துக்காங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் நல்லா 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 சொல்றேன் பாருங்க. அதாவது சபைக்குள்ள இன்னைக்கு யாருனாலும் வந்துடலாம். இன்னைக்கு வந்துடலாம், வர முடியுமா? வர முடியாதா? சர்ச்சுக்குள்ள எப்படி ரட்சிக்கப்பட்டும் வரலாம், ரட்சிக்கப்படாமே வந்துடலாம், அப்படிதானே? இன்னைக்கு சபைலாம் எங்கேயோ போய் போச்சு. ஸ்தோத்திரம், ஆமே. கள்ளனும் கொள்ளைக்காரனும் உள்ள அழகா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம், வந்துட்டான்னு பாய்க்கணும். அவனெல்லாம் முதற் பலனில் போவான்ல, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இப்போ சபைக்குள்ள எல்லாம் வந்துடலாம். சபைக்குள்ள என்ன செஞ்சிடலாம்? எல்லாம் வந்துடலாம். ஆனா சபைக்குள்ள வர்றதுக்கு, ஆமா, புதிய ஏற்பாடு என்ன கட்டளை வச்சிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று, ஆமென், ஸ்தோத்திரம், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அது சபைக்குள்ள கொண்டு வரக்கூடிய காரியத்தை செய்யும் பாய்க்கிறோம். காரியத்தை செய்தும் பார்க்கிறோம். இதை பெற்றுக்கொண்டா அவனுக்கு என்ன தகுதி வருதுன்னா, சபைக்குள்ள வரக்கூடிய தகுதியைத்தான் சுவிசேஷம் சொல்லப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவன் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று அவனை சபைக்குள்ள கொண்டு வருது. அதான் வாசல். இது வாசல், இதுதான் வாசல். சபைக்குள்ள வந்துடலாம். ஆனா ரகசிய வருகையில ஆண்டவர் இதை முதற் பலன் என்று கர்த்தர் இங்க சொல்லலன்னு பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. முதற் பலன் என்று சொல்லலன்னு பார்க்கிறோம். சபைக்குள்ள இது வருதுன்னு பார்க்கிறோம். நம்ம இன்னும் கூட நீங்க பாருங்க, இதுல நின்று நான் போறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டா நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படின்னா, ஆனா நான் என்ன சொல்றேன், இயேசு முக்கியம். ஏன்னா இயேசு தான் வழி, வாசல். வாசலா இருக்கார், வழியா இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்துக்கு வாசல் வழி அவர் தான் இல்ல. ஆனா அது உள்ள உன்னை கொண்டு போறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியார். அவர் வாசலா இருக்கார், அவ்வளவுதான். ஆனா உள்ள உன்னை கொண்டு போறது யாரு? பரிசுத்த ஆவியார்னு பார்க்கிறோம். அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னா அது கூடாத காரியம். ஏன்னா ரகசிய வருகையில இந்த கூட்டத்தை எடுத்துக்கொள்ள வரல. இது ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான். இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டம் முதற் பலன் கூட்டம் அல்ல என்று பைபிள் சொல்கிறது பார்க்கிறோம். உங்களுக்கு விவரம் சொல்றேன் பாருங்க. இந்த கூட்டத்தார் யார் என்றால், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நல்ல கவனிங்க, 1ஆம் வசனம். பெந்தெகோஸ்து நாள்ல என்ன செய்கிறது? பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. யார் மேல ஊற்றப்பட்டது? 120 பேர் மேல ஊற்றப்பட்டது. ஆனா அதை சுற்றி எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்க நின்று கொண்டிருந்தான் பார்க்கிறோம். அந்த ஜனத்தின் மேல் ஊற்றப்படலை. அப்பொழுது அவன் என்ன செய்யறான்? பேதுரு எழும்பி என்ன செய்யறான்? 2வது அதிகாரம் 27, 28, 41. பெந்தெகோஸ்துனால பேதுரு பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட கூட்டமாகும். இவர்கள் 120 பேரை தவிர இவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளல. இவங்க என்ன அவனு சொல்றான், நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுப்பா, நீ என்ன செய்ய? இயேசுவை ஏற்றுக்கொள்ள, மனம் திரும்பி கோணலமான விட்டு நீ வந்து நீ ஞானஸ்நானம் பெற்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்ல. இந்த எத்தனாயிரம் பேர் ஞானஸ்நானம் பெற்றான்னு சொல்லப்பட்டிருக்கிறது? 3000 பேர். இந்த 3000 பேர் சபையில, இதுதான் முதல் சபை சேர்த்து கொள்ளப்பட்டது. ஆனா அந்த 3000 பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களா? இல்ல. 120 பேர் மேலதான் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. அப்போ 120 பேரால் தான் முதற் பலன். அவங்க தான் முதற் பலன். முதலாவது பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட முதற் பலன் பாய்க்கிறோம். ஆனா அந்த 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. எங்க பாவத்துக்கு இயேசு பலியாயிட்டார், ஆமென். அதுக்கு அடையாளமாக நான் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் சபைக்குள்ள வந்துட்டேன். 3000 பேர் சபைக்குள்ள வந்துட்டான். இந்த சபைக்குள்ள வந்தவன் முதற் பலன் அல்ல, முதற் பலன் அல்ல. அதை நல்ல கவனத்தில் எடுத்துக்காங்க. அதனால என்ன ஒரு காரியத்தை சொல்றேன், இயேசு வேண்டாம், ஞானஸ்நானம் வேண்டாம் நான் சொல்லல. அதோட நிக்காதா? அல்லேலூயா. அதோட நின்னியனா வருகையில கைவிடப்படுவா. தகுதி வேணும்ல. நான் 10ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சுட்டு நான் கலெக்டர் வேலைக்கு போவானா எடுப்பானா? என்ன தூங்கிட்டீங்களா எல்லாரும்? கலெக்டர் போது என்னெல்லாம் படிக்கணும்னு வச்சிருக்காங்களம்மா, அது படிக்காம கலெக்டர் வேலை போயிடலாமா? எல்கேஜி படிச்சுட்டு போயிடலாமா? போக முடியாது, நுழைய முடியாது. இயேசு கிறிஸ்து முக்கியம், ஞானஸ்நானம் முக்கியம். ஆனா அதோட நின்னியன்னா
ரகசிய வருகையில நீ கைவிடப்படுவா. அதைத்தான் சொல்றேன், நீ கைவிடப்படுவா. அப்ப பாருங்க, இப்ப நீங்க நல்ல கவனத்தில் எடுத்துக்காங்க. அப்ப நான் சபையின் முதற் பலன் யார் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்கிறது. ரோமர் 8வது அதிகாரத்துல 23 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட, பரிசுத்த ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆமா, இப்ப பாருங்க, ஆவி மீட்கப்பட்டாச்சு, ஆத்மா மீட்கப்பட்டாச்சு, சரீர மீட்புக்காக தான் இப்ப நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சரீரத்துல பரிசுத்த ஆவி, இந்த மண் பாண்டக்குள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவி இருக்கு. முடிவு பரிந்தோர் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படணும். அப்ப நம்ம முடிவு பரிந்தோர நம்ம பாவம் செய்யறதுக்கு வயசு வரமெல்லாம் இல்லை. வாலிப வயசு தான் பாவம் செய்யும், நம்ம முதிர் வயசுல பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. வருகை மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென். அப்ப இந்த சரீர மீட்புக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கிறோம். ஆவி ஆத்மா மீட்கப்பட்டாச்சு, சரீர மீட்புக்கு தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. நான் அதை மீட்பு சொல்றேன் பாருங்க. இந்த சரீர மீட்புக்கு நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? காத்திருக்கோன்னு பாய்க்கிறோம். தோத்திரம். இதான் பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல 20-21 அழகா சொல்லுகிறான்னு பாய்க்கிறோம். நம்ம சரீரம் என்ன செய்யுமா? மறுரூபமாக ஒரு வருகையில. ஆமா, 1 யோவான் 3:2 அவருக்கு ஒப்பா மாறிடும். இன்னைக்கு நம்ம அவருக்கு ஒப்பா இல்லை, வருகையில தான் மறுரூபமாகிறது. வருகையில தான். இதை யாரு செய்யறான்னா பரிசுத்தாவின் செய்யறார். ஆமென். யாரு செய்யறாரு? பரிசு. சாவுக்கு ஏதோ உனக்கு சரிங்களா? என்ன செய்யறாரு? உயிர்ப்பிக்கிறார். மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கிறார். உயிரோடு இருக்கிற நம்மளை மறுரூபமாக்குறார். இயேசுவை போல அவர் மறுரூபப்படுத்தி விடுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இதுக்கு தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கிட்டு இருக்கோம் என்று அதுல சொல்லப்பட்டு பார்க்கிறோம். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவியின் முதற் பலன்களை பெற்றுக்கொண்ட கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் 1 கொரிந்தியர் 15:23 பிற்பகுதியில் பின்பு அவர் வருகையில் அவருடையவள் என்று சொல்லப்பட்ட கூட்டத்தார், அது கூட்டத்தார், நல்லா கவனிங்க. இவர்கள் தான் எபேசியர் 1:14 கூறப்பட்ட அவருக்கு அதை இயேசுவுக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா, ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அவருடைய சொந்த. இப்ப இயேசுவுக்கு சொந்த யாரு? சபை. ஆமென். இப்ப ஆவியானுடைய அச்சாரம் என்பதுன்னா என்னது? அது மீண்டும் வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அப்ப ஆவியின் அச்சாரம் என்றால் என்ன? அதனை பாரு. ஆவியின் அச்சாரம் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியின் முத்திரையும் குறிக்கிறது. ஆவியின் அச்சாரம் என்னது? நல்லா கவனிங்க. ஆவியின் அச்சாரம் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் முத்திரையை குறிக்கிறது. இந்த அச்சாரம் என்பது நல்லா கவனிங்க. ஒரு இடத்தை வாங்கினா முன்பணம், அதாவது வருகையில் நான் மீட்கப்படுவேன், மீட்கப்படும் நாளுக்கென்று ஆமே சோத்திர பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முத்திரை போடுறாரு. அல்லேலூயா. இதுதான் அச்சாரம். அச்சாரம். ஒரு பெண்ணை திருமணம் கட்டுறதுக்கு என்ன பண்றாங்க? நிச்சயம். இவனுக்கு இவா, அதுல மாறையும் வாய்ப்பு இருக்குல்ல. தோத்திரம், ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் அது சொல்ல அச்சாரம் வைக்கிறோம். அச்சாரம்னா என்னன்னா, ரகசிய வருகையில என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எனக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. இந்த முத்திரை போட்டவங்க தான் முதற் பலன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆவியின் முத்திரை போடுறாம இவங்க தான் முதற் பலன். இவர்களை எடுத்துக்கொள்ளதான் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வரப்போகிறார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானசாலாம் எடுத்துட்டேன், நான் சும்மா வாரேன் சும்மா போறேன்னா கர்த்தர் உன்னை கைவிட்டுருவார். தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். புரியுதுங்களா? அப்ப ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார்னா பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, உலகத்தை குறித்து என்ன செய்வாரு? கண்டித்து உணர்த்துவார். அப்ப பரிசுத்தமான பாதுகாத்துக் கொள்வார். ஆவியான இல்லட்டா ஏசு ஏத்துக்கிட்டேன் ஞானத்தை உலகத்துல இருப்பா, கர்த்தர் உன்னை கைவிட்டுருவார். இது பாவம், போகாதா, பேசாதா அப்படி உணர்த்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் எனக்குள்ள இருப்பார், பேசுவார். இந்த மனுஷன் பொல்லாதவன், இவன் யாரு, இவன் எப்படிப்பட்டவன் சொல்ல விட்டு விலகு, அந்த விட்டு விலகுவான். ஆனா வெறும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசன் பற்றி போனீன்னா
சாத்தா அவனை ஈஸியா பாவம் செய்ய வச்சிடும். அந்த கூட்டம் கைவிடப்படும். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுறை அல்லையிலே சொல்லுங்க. இது எவ்வளவு பெரிய செய்தி தெரியுமா? இதான் நடக்க போறது, வரப்போறது பார்க்கிறோம். பாருங்க, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 21வது வசனம் 22, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 5வது வசனம், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுவதை முத்திரையிடுதல் என்றும் அச்சாரம் என்று பொருள். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 21, 22, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 5வது வசனம், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுவதை, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுவதை முத்திரையிடுதல் என்றோ அச்சாரம் என்றோ பொருள். இதத்தான் எபேசியர் 4:30 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி. தோத்திரம். இவங்க தான் முதற் பலன். இவங்களை எடுத்துக்கொள்ளதான் இயேசு வரப்போகிறார். ஆமென். ஆகையால் கர்த்தருடைய ரகசிய வருகையில் சபை முழுவதும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. வெறும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு பேரளவில் வாரம் போறன்னு இருந்தேனா கர்த்தருடைய வருகையில் நீ கைவிடப்படுவா. இது யாருக்கு இந்த செய்தினா? உலகத்தவனுக்கு அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியை எச்சரிக்கிறான்னு பார்க்கிறோம். சபை முழுவதும் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. சபையில் உள்ள பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் முதற் பலன் கூட்டத்தில் வராங்க, அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதோ ரோமர் 8:23 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதற் பலன் பரிசுத்த ஆவி நிறைவே பெற்ற பரிசுத்தமாய் வாழுகிற கூட்டத்தார் மட்டும்தான் முதலாவது என்ன செய்வார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்பனா முழு உலகத்திலையும் முதற் பலன் முழுவதும் தேவனுடைய ஆலயத்து போச்சு. இஸ்ரவேல் 12 கோத்திரத்திலையும் முதற் பலனாகிய லேவியர்கள் கர்த்தருக்கு உரியதாய் போச்சுன்னு பார்க்கிறோம். இந்த முதற் பலனை ஆசாரிப்பு கூடாரத்தில் சேர்த்தது போல இயேசு கிறிஸ்து ரகசிய வரிகள் முதற் பலனாகிய புதிய ஏற்பாட்டு சபையில் அந்த பலனை பரலோகத்தில் சேர்ப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து ரகசிய வரிகள் வரப்போகிறார். பரிசுத்தவான்களை மட்டும் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட அந்த முதற் பலன்கள் பத்தியா இவங்க தான் முதற் மனவாட்டி சபை. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 4வது வசனம், இவர்கள் மனுஷரிலிருந்தும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். வெளிப்படுத்தல் 21:27, இவர்கள் பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் இவருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். எபிரேயர் 12:23, சர்வ சங்க சபையின் இவர்களுடைய பெயர் முதற் பலனாக எழுதப்பட்டிருக்கும். இவர்களை எடுத்துக்கொள்ளதான் இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 51, 52 வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த முதல் பலன்களை எடுத்துக்கொள்ற ரகசியத்தை சொல்றார். அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை தான் கரெக்ட். ஒரு இமை போல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 52 எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய். முதல்ல யாரு மரித்தோர்? அழிவில்லாதவர்களாய் என்ன செய்வாங்க? எழும்புவார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இதான் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் 16-17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரகசிய வருகை 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதலாவது யாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவங்க திரும்ப மரிக்க மாட்டாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுமே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்போது இருப்போம்? திரும்ப நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மரிக்க மாட்டோம். மரித்த இயேசு திரும்ப என்ன செய்யறது? மரிக்கிறது இல்லை. ஆனா அடுத்த கூட்டம் கைவிடப்பட்ட சபை அது மரிக்கும். அது முதற் பலன்ல வராது. ஆமென். வராது பார்க்கிறோம்.
இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அப்ப யாரை எடுத்துக்கொள்ள வர போறாருன்னா, என்ன எடுத்துக்கொள்வார்னா நடக்காது. பிரதர் சிஸ்டர், சும்மா இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கிட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன் வாரேன் என்று சொல்லிட்டு ஒண்ணே வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுக்காதீர்கள். வஞ்சக ஆவி, வஞ்சக ஆவி உங்களை வஞ்சிக்கிறது இருக்கிறது. நான் இயேசுவை ஏற்றுக்கிட்ட பரலோகம் போறேன் எண்ணி பார்க்காதா? அந்த கூட்டத்தை எடுக்க அது தேவை. நீ சபைக்குள்ள வாரது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழணும். அந்த பரிசுத்தன் முத்திரை எத்தனை பேர் போடப்பட்டார்களோ அவங்க தான் முதற் பலன். ஆமென். பழைய ஏற்பாட்டில் முதற் பலன் அனைத்தும் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் மட்டும் முதற் பலன், அது கர்த்தருக்கு சொந்தம். அவர்களை எடுத்துக்கொள்ளதான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் சீக்கிரமா வரப்போகிறார். அவரை சந்திக்க நீ ஆயத்தமா? பரிசுத்த ஆவியின் முத்திரையே நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாயா? ஆவின் அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறதா? பரிசுத்த ஆவி உன்னை நடத்துகிறாரா? சாவுக்கு எதுவான ஒரு சரீரத்தை அவர் உயிர் பெற செய்வாரா? பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் சத்தியத்தை குறிச்சும் கண்டித்து உணர்த்துகிற சபைக்கு போங்க, பரலோகம் போயிருவீங்க. ஆமென். சும்மா போயிட்டு இடத்த தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா கைவிடப்படுவா. ஆமென். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆயத்தமாகு, ஆயத்தமாகு.